இன்றைய காலகட்டத்தில் விவசாயத்தை விட்டுவிட்டு மற்ற தொழிலுக்கு செல்லும் நிலையில் அரசின் பயிற்சி மற்றும் உதவியுடன் பல்வேறு தடைகளை தாண்டி பல சாதனைகளை புரிந்து வருகின்றார் விவசாய பெண்மணியான மனோன்மணியம். அவர் பற்றிய ஒரு செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம். திருநெல்வேலி மாவட்டம் தென்பத்து கிராமத்தைச் சேர்ந்தவர் மனோன்மணி. 2004ஆம் ஆண்டு திருந்திய நெல் சாகுபடி திட்டத்தின் கீழ் அதிக அளவில் மகசூல் செய்ததற்கான விருதை பெற்றார் மனோன்மணி. விவசாய குடும்பத்தில் பிறந்து விவசாய குடும்பத்திலேயே திருமணம் செய்த இவர் தன்னுடைய குடும்பத்தினருடன் இணைந்து விவசாயத்தை மேற்பார்வை மட்டும் செய்து வந்தார். இந்த நிலையில் தமிழக அரசின் சார்பில் இயற்கை விவசாயம் மேற்கொள்வது, நீர் மேலாண்மை உள்ளிட்ட பயிற்சிகள் அளிக்கப்பட்டுள்ளது. இந்த பயிற்சிக்கு சென்று வந்த மனோன்மணி அதை தன்னுடைய விளைநிலத்தில் திருந்திய நெல் சாகுபடி திட்டத்தின் கீழ் பயிர் செய்துள்ளார். இது குறித்த விழிப்புணர்வு சக விவசாயிகளிடம் இல்லாததால் திருந்திய நெல் சாகுபடி செய்த இவருக்கு சிறிது காலம் வீட்டில் உள்ளவர்களே எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். ஆனால் பிற்காலத்தில் தன் விளைநிலத்தை பலரும் வந்து பார்த்து செல்லும் அளவிற்கு நல்ல விளைச்சலை தந்துள்ளார். இதனால் அதிக நெல் உற்பத்தி செய்ததற்கான மாவட்ட அளவிலான விருதை முதலில் பெற்றார். பின்னர் தன்னுடைய விடாமுயற்சி மற்றும் தொடர் கடின உழைப்பு காரணமாக 2004ஆம் ஆண்டு தமிழக அரசின் விருதை பெற்றார் மனோன்மணி. பலரின் தவறான கண்ணோட்டத்தை இது மாற்றியதாகவும் மகிழ்ச்சி தெரிவிக்கின்றார் மனோன்மணி. அந்த அவார்டு வாங்கினது, அதாவது மாவட்டத்திலேயே முதல் பரிசு வாங்கினதுக்கு அப்புறம் இந்த தென்பத்து விவசாயத்தினுடைய விவசாய முறையை தலைகளை மாறிடுச்சு. அவள் வாங்கிட்டா இவள் வாங்கிட்டா நம்ம போனப்போ நம்ம சொன்னால் அதுக்கு ஒரு எஃபெக்ட் வந்துச்சு. அப்போ தான் பெண்கள் முழிச்சுக்கிட்டோம். அது வரைக்கும் ஆண்கள் விவசாயம். இப்படி விவசாயத்தில் தொடர்ந்து பல சாதனைகளை பெண்களாலும் சாதிக்க முடியும் என்பதற்கு உதாரணமாக இருக்கும் மனோன்மணி இன்று வேளாண் விரிவாக்க திட்டத்தில் உறுப்பினராகவும் இருக்கின்றார். இதன் மூலம் பல கிராமங்களுக்கு சென்று அரசின் விவசாய உதவிகள், பணிகள் குறித்து விரிவாக அவர்களுக்கு ஆலோசனைகளையும் வழங்கி வருகின்றார். இந்த நிலையில் தொடர்ந்து தமிழக அரசின் உதவியுடனும் மானியங்களுடனும் விவசாயத்தில் இன்னும் பன்மடங்கு உற்பத்தியை பெருக்குவதே தன்னுடைய இலக்கு என்று தெரிவிக்கும் மனோன்மணி, அதன் மூலம் இனிவரும் காலங்களில் மத்திய அரசின் விருது பெறுவதே தன்னுடைய இலக்கு என தெரிவித்துள்ளார். அம்பை நெல் ஆராய்ச்சி நிலையத்தில் வச்சு மாவட்டத்திலேயே அதிக மகசூல் எடுத்த பெண்மணி, அவங்க நல்லா பண்ணியிருக்காங்க, நீங்களும் அதை மாதிரி பண்ணணும்னு விவசாயிக்கு மத்தியில் ஒரு கருத்துரை வச்சு அந்த பட்டத்தையும் கொடுத்தாங்க. ஒரு சர்டிஃபிகேட் தந்தாங்க. 8000 காசோலை கொடுத்தாங்க. அதுலேருந்து எனக்கு இன்னும் கொஞ்சம் உன்னிப்பாக வந்தது. பல தடைகளை தாண்டி விவசாயத்தில் பல விருதுகளை பெற்ற மனோன்மணி தற்போது நிலவி வரும் கடும் வறட்சியிலும் சிறிய அளவிலான பயிர் செய்ய திட்டமிட்டுள்ளார். பல தடைகளை தாண்டி விவசாயத்தில் தொடர்ந்து சாதனை படைத்து வரும் மனோன்மணி விவசாயத்திற்கு அரசு இன்னும் முக்கியத்துவம் தர வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளார். இதேபோன்று பல பெண்கள் வேளாண்மை, கைத்தொழில் உள்ளிட்ட பல்வேறு தொழில் சார்ந்து அரசு வழங்கும் பயிற்சிகளுக்கு சென்றாலும் பிறகு வங்கிக் கடன் பெறுவது பெண்களுக்கு கடும் சவாலாகியுள்ளது. பெண்கள் வங்கிக் கடன் கேட்டு சென்றால் பல்வேறு விதிமுறைகளை கொண்டு வங்கிக் கடன் கொடுக்க மறுக்கிறார்கள் என்பது பயிற்சி பெறும் பெண்களின் குற்றச்சாட்டாக உள்ளது. மோடி நிறைய சட்டம் போடுறாரு, அந்த பேங்க்ல தராங்க, உங்களுக்கு கவர்மெண்ட் உதவி பண்ணுதுன்றாங்க. ஆனால் அந்த உதவி பண்ண போய் தாட்கோ லோனு, மானிய லோனு அப்படின்னு நிறைய ஸ்கீம் வகுத்துருக்காங்களே தவிர அதை போய் நெருங்க முடியல. நெருங்கி போய் போனாலும் 1002 ரூல்ஸ் அவங்க பேசுகிற மாதிரி ஒரு மதிப்பு மரியாதை கிடையாது. உள்ளே போகிறவங்களுக்கு அந்த மேனேஜர்கிட்ட அங்கே போனால் அங்கே ஓடுமா இங்கே ஓடுமான்னு கேட்டு அதை கேட்டு பேசி அது வழி கொண்டா நீ எங்கே கடன் வாங்கி வச்சுட்டு என்ன பண்ணிக்கிறேன்னா ரூல்ஸ் பேசி அந்த லோன் கிடைக்கிறது. மனோன்மணியை போன்று பலரை உருவாக்க அரசு பெண்களுக்கு முன்னுரிமை வழங்கி தொழில் முனைவோருக்கான வங்கிக் கடனை முறையாக வழங்க வேண்டும் என்று கோரிக்கை எழுந்துள்ளது. நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் வள்ளிநாயகத்துடன் ஆல்வின், திருநெல்வேலி.